ஆமா. அப்ப எதனால இந்த ஸ்டோரி வந்து ஓகே நான் அதை பண்ணதான்ப்பா போறேன் அப்படின்னா? சரி, ஸ்டோரி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் என்ன இருந்தாலும் என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிதான் ஆகணும். அதான் ஆக்டர். இதுதான் பண்ணுவேன், அதுதான் பண்ணுவேன், ஆப்ட் ஆகல இப்படின்லாம் நான் சூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து எப்படி நம்ம பெஸ்டா கொடுக்கணுமோ அதுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும். எவ்ரி ரோல் இஸ் அ ரோல். தட் இஸ் வாட் ஆர்டிஸ்ட். நைஸ். ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு லைக் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்துட்டு எந்தெந்த லொகேஷன் கூட்டு போவாங்க, நமக்கு எத்தனை நாள் ஷூட்டிங் இருக்கும், அப்படியெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு எந்தெந்த லொகேஷன் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க? இந்த சாங்ஸ்க்கு நல்ல ட்ரெஸ் போட்டு ஃபுல் பெண்மையை வந்து அந்த சாங்ல தன்னைத்தானே ஒரு ஒரு அழகான பெண்மை அப்படின்னு உணர்ந்த தருணங்கள்லாம் இருந்திருக்கும். எனக்கு அந்த காலேஜ் தாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது காலேஜ் சப்ஜெக்ட். ஏன்னா காலேஜ் போனாலே எனக்கு என்னோட காலேஜ் மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, பேக் டு காலேஜ். திருப்பி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம திருப்பி படிக்கலாமா, திருப்பி வேற ஏதோ டிகிரி ஏதோ போடலாமா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ, திருப்பி லைக் ஃபீல் குட். ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு அந்த காலேஜ். ஒவ்வொரு நாளும் 15 days கிட்ட போச்சு காலேஜ்ல. ஒவ்வொரு நாள் போகும்போது ஜாலியா ஹாப்பியா போவேன். ஐயோ, காலேஜ் போற மாதிரியே ஃபீல் இருக்கும், ஷூட்டிங் போற மாதிரியே இருக்காது.